GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கடந்த 25ஆம் தேதி இரவு கோவில்பட்டி அருகே தளவாய்புரம் டாஸ்மாகில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அனைவரையும் பரபரப்பாக்கியது. இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் எப்படி வெளியானது என்பது குறித்து தென்மண்டல ஐஜி பிரேமா ஆனந்த் சின்ஹா விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணையில் கொலை சம்பவம் நடைபெற்ற தகவல் கயத்தாறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிய வந்ததும் அங்கு டியூட்டியில் இருந்த முதல்நிலை காவலர் பால் தினகரன் என்பவர் தளவாய்புரம் டாஸ்மாக் பாருக்கு முதலில் விரைந்து சென்றுள்ளார். அவர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு அதை கைப்பற்றியதாக தெரிகிறது. அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் சுகாதேவி, SI சிலுவை அந்தோணி உள்ளிட்ட போலீசார் சென்றுள்ளனர். இரவு 9 மணிக்கு பிறகுதான் சிசிடிவி ஹார்ட் டிஸ்கை போலீசார் கைப்பற்றி எடுத்துச் சென்றுள்ளனர். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்யூட்டரில் காப்பி செய்த போதும் அதை போலீஸ்காரர் பால் தினகரன் தனது மொபைல் போனில் காப்பி செய்துள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு முதலில் சென்ற காவலர் பால் தினகரனிடம் இருந்துதான் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்க கூடும் என அதிகாரிகள் சந்தேகித்தனர். இதைத் தொடர்ந்து அவரை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து SP ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டுள்ளார். அவரிடம் போலீஸ் உயரதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கொலை சம்பவ சிசிடிவி காட்சிகளை தூத்துக்குடி மாவட்ட ஏரல் காவல் நிலைய காவலர் அஜ்மீர் காஜா முஹைதீன் என்பவரும் தென்காசி போலீஸ் ஸ்டேஷனைச் சேர்ந்த காவலர் அருண்குமார் என்பவரும் தங்களது மொபைல் போனில் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளனர். இது குறித்த தகவலும் மாவட்ட SPயின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து காவலர்கள் அஜ்மீர் காஜா முஹைதீன் மற்றும் அருண்குமார் ஆகிய இருவரையும் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்ட SPக்கள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.